அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து டெய்லரிங் சார்ஜஸ் வந்து நாங்க எவ்வளோ வாங்குறோம் எங்க சைடு அப்படிங்கிறத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சிலது வந்து தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சிலது வந்து அப்படியே தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம புடவ வந்து ஓரடிக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ரூ. 20 தான் நாங்க இன்னுமே வந்து சார்ஜ் பண்றோம். அது மாதிரி வந்து இந்த கைலிலாம் ஓரடிப்போம்ல, அதுக்குமே வந்து ரூ. 20 தான் நாங்க வந்து வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீக்கு ஃபால்ஸ் வைப்போம்ல, அந்த ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு ரூ. 50. அந்த தைக்கிறது மட்டும்தான் ரூ. 50 தவிர நம்ம வாங்கி தைச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூட சார்ஜ். ஏன்னா அந்த ஃபால்ஸ் வந்து ஒரு ரேட்டிங் 40 அந்த மாதிரி இருக்கு. 40 to 55 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபால்ஸையும் சேர்த்து வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா சைடு மட்டும் தைச்சோம்னா ரூ. 20, கீழே மடிச்சு தைச்சோம் அப்படின்னா ரூ. 50 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி சுடிதார் கை தைக்கிறதுக்கு நாங்க இன்னுமே வந்து ரூ. 30 தான் வந்து சார்ஜ் பண்றோம். அதை வந்து நாங்க இன்னும் கூட்டலாம் இல்லை. அதுக்கப்புறம் தலகாணி ஓரம் நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வெறுமனே வந்து 4 சைடும் வந்து தைச்சு கொடுப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 20 to 30. அப்புறம் வந்து இந்த ஃப்ரில்லாம் வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் ரூ. 40 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம். சுடிதார் செட்டுக்கு லைனிங் இல்லாமல் ரூ. 300வும் வித் லைனிங்கோட ரூ. 400வும் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து லாங் மேக்ஸி லைனிங் இல்லாமல் லாங் மேக்ஸி இந்த பாலிஸ்டர்லலாம் தைக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரூ. 350 வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். அது மாதிரி லைனிங் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 400லேருந்து 450 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னும் வந்து ரூ. 400 தான் வந்து அதுக்கு வாங்கியிருக்கேன் லைனிங் போட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து அம்பர்லா ஃப்ரில் ஃப்ராக் வந்து அந்த மேக்ஸி இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம ரூ. 500 வாங்கலாம். ஏன்னா ஃப்ரில் நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட. ஏன்னா ஃப்ரில் வச்சுட்டு நம்ம வந்து அம்பர்லா மேக்ஸியோ ஃப்ராகோ வந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு தாராளமாக நம்ம வந்து 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாவாடை சட்டை வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை சட்டை அதுக்கு வந்து நாங்கள் ரூ. 350 வந்து சார்ஜ் பண்ணுறோம். எங்கள் சைடு வந்து இவ்வளோ தான் வாங்குகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் நம்ம சுடிதாரு பேண்ட்டு கோட் இதெல்லாம் ஒரு செட்டாக வந்து தைச்சி கொடுப்போம்ல, அதுக்கு வந்து நாங்கள் ரூ. 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா சுடிதாரு பேண்ட்டு கோட்டு 3மே வந்து நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு செட்டுக்கு வந்து 400 வந்து தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நாங்கள் எப்போவுமே வந்து ரூ. 90 வந்து வாங்கிட்டு இருந்தோம் போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் வந்து ரூ. 10 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரூ. 100 வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 200. நார்மல் ப்ளவுஸ் ரூ. 100னா லைனிங் ப்ளவுஸ் வந்து ரூ. 200. இதுவே போன வருஷம் பார்த்திங்கன்னா ரூ. 180 வாங்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து ரூ. 20 எக்ஸ்ட்ரா. அதாவது நார்மல் ப்ளவுஸ் 100னா இது வந்து டபுள் சார்ஜ் ரூ. 200. ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும்தான். இதுவே வந்து லைனிங் நம்மளே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் வந்து ரூ. 30லேருந்து ரூ. 55 வரைக்கும் ஒரு மீட்ரு வந்து விற்கிது. நீங்கள் வந்து எந்த மாதிரி லைனிங் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து வெறும் லைனிங் ப்ளவுஸ் பஃப் ஸ்லீவ் மட்டும் தைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அந்த பஃப் ஸ்லீவுக்கு ரூ. 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் மட்டும் மாடல் எதுவுமே இல்லாமல் பைப்பிங் மட்டும் வச்சு கேட்பாங்க பஃப் ஸ்லீவோட. அதுக்கு வந்து நாங்கள் ரூ. 300 வந்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸ் வித் நாட்டு மட்டும், அதாவது வெறும் லைனிங் ப்ளவுஸு அதுக்கு நாட்டு மட்டும் வச்சு கேட்பாங்க. அதாவது சாரீலே அந்த கிளாத்லேயே வந்து நாட்டு வச்சு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 20 நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இதுவே வந்து நம்ம ரெடிமேட் நாட்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் நாட் வந்து எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடிமேட் நாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரே வந்து ரூ. 5 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரூ. 20 வாங்குறதுக்கு பதிலாக ரூ. 15 கூட வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பிரின்ஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து நாங்கள் ரூ. 300 வாங்குகிறோம். அதே மாதிரி ஆரி ஒர்க்கு வந்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 300 வந்து வாங்குகிறோம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டர்னால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கணும். ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வித் லேஸ் ஒர்க்கு நம்ம வந்து லேஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ், அதாவது லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு நமக்கு வந்து 200 ரூபாய். அதே மாதிரி லேஸ் வாங்குறதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு லேஸ் வாங்கினீங்கன்னா அந்த 50 ரூபாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த லேஸை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் 20லேருந்து 30 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக சொல்கிறத காட்டிலும் இது வந்து தைக்கிறதுக்கு இவ்வளோ, இந்த லேஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆச்சு, இந்த லேஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு நம்ம தனித்தனியாக கணக்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அவங்களும் ஈஸியாக வந்து நம்ம கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் என்ன ஸ்டிச் பண்ணுறோம் 200க்கு ஸ்டிச் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து லேஸ் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அது அடுத்து பார்த்திங்கன்னா என்ன டிசைன் போடுறோம் அந்த டிசைனுக்கு உண்டான டைமிங் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து நீங்கள் ப்ரைஸை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இவ்வளோ தான் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான நாங்கள் வாங்குகிற ஸ்டிச்சிங் சார்ஜு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரில்லு மேக்ஸி இதெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரில் மேக்ஸ்லாம் வந்து தைக்கிறதுக்கு அப்படியே ப்ளீட் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் பெரிய தையல் வச்சு அப்படியே நூல் பிடிச்சி இழுப்போம். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஃபுட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டர் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸி ட்ரெஸ்னால் வந்து தைக்கிறோம், அம்பர்லா ஃப்ராக் வந்து தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குட்டியாக மடித்து நம்மளால் தைக்கவே முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நம்ம இதை தைச்சி முடிச்சிடலாம். கட்டாயம் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி 3 ஃபுட்டர் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய ஃபுட்டர் கலெக்ஷன் இருக்குது. ஜிப்பு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து இன்விசிபிளாக வந்து ஜிப்பு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபுட்டர் இருக்குது. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து உங்களோட டெய்லரிங் ஒர்க்கை கொஞ்சம் பாதியாக வந்து குறைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டெய்லரிங் சார்ஜ் வந்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறும். எங்கள் ஏரியா சைடு நாங்கள் இவ்வளோ வாங்குகிறோம், உங்கள் ஏரியா சைடு எவ்வளோ வாங்குறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கட்டாயம் வந்து கைத்தொழில் எதையாச்சும் வந்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லரிங்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.